அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தருமபுரி மாவட்ட பெண்ணாகரத்தில் சட்டவிரோத கருக்கலைப்பில் கர்ப்பிணி உயிரிழந்த அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. 3வது குழந்தையும் பெண் குழந்தை என்று அறிந்து கருக்கலைப்பு செய்ததாக புகார் எழுந்திருக்கிறது. இந்த சம்பவத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் வினோத். விவரங்களை வழங்கலாம். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்துள்ள ஏரியூர் பகுதியைச் சேர்ந்தவர் கண்ணன். 37 வயதான இவர் கூலி தொழில் செய்து வருகிறார். இவரது மனைவி ரம்யா. இவர்களுக்கு 8 ஆண்டுகள் முன்பே திருமணம் நடைபெற்றிருக்கிறது. இவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள் ஏற்கனவே உள்ளனர். இந்த நிலையில் ரம்யா 3வது முறையாக கர்ப்பமுற்றிருக்கிறார். பின்னர் இந்த விஷயத்தை தெரிந்த கண்ணன் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று பரிசோதித்தார். அப்போது கர்ப்பமானது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பின்னர் கருவில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என தெரிந்து கொள்வதற்காக சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதியில் உள்ள சட்டவிரோத கருக்கலைப்பு சென்டரில் சென்று அவர் சோதித்து பார்த்திருக்கிறார். அப்போது கருவில் இருக்கும் பெண் குழந்தை என தெரிய வந்ததால் இந்த கருவை கணிக்க அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார். இதனையடுத்து அந்த ஓமலூர் பகுதியை சேர்ந்த ஒரு செவிலியர் மற்றும் புரோக்கர் ஆகிய இருவரையும் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். குறிப்பாக அந்த ஓமலூர் பகுதியை சேர்ந்த செவிலியர் சுகன்யா மற்றும் புரோக்கர் வனிதா மூலம் அந்த கருவை கலைக்க உட்பட்டிருக்கிறார். அப்போது அந்த ரம்யாவிற்கு அதிக அளவில் ரத்த போக்கானது ஏற்பட்டிருக்கிறது. இதனையடுத்து உடனடியாக சேலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ரம்யாவின் உடல்நிலை மிகவும் மோசமாக இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இதனை அடுத்துதான் அங்கிருந்து கோயம்புத்தூருக்கு மேல் சிகிச்சைக்காக கொண்டு செல்லும் போது வழியிலேயே அந்த கர்ப்பிணி பெண்ணானது இறந்திருக்கிறது. உடனடியாக அவர் அங்கிருந்து வீட்டிற்கு எடுத்துச் சென்று மாடியிலிருந்து தவறி விடுவதாக கூறி உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். இருந்த போதும் ரம்யாவின் உறவினர்கள் ரம்யாவின் இறப்பில் மர்மம் இருப்பதாக ஏரியூர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். புகாரை அடுத்து விசாரணை நடத்தியில் இந்த கருக்கலைப்பு சம்பவமானது வெளியே வந்திருக்கிறது. இதனையடுத்து ஓமலூர் பகுதியை சேர்ந்த செவிலியர் சுகன்யா, புரோக்கர் வனிதா மற்றும் ரம்யாவின் கணவர் கண்ணன் ஆகிய 3 பேரையும் தற்போது ஏரியூர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இது தொடர்பான விசாரணைகள் தற்போது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி வினோத்.